அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு சூறாவளி போல் சுழற்றி அடித்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கும்பராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கடகத்தில் சூரியன் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆனா இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில சூரியன் தனது சொந்த வீடான சிம்மராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறார். அது மட்டும் இல்லாமல் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல் கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசினியர்களுக்கு ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் கூட அவரால் நிச்சயமாக தொல்லை இருக்காதுங்க. காரணம், அவர் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறார். எந்த கிரகமாக இருந்தாலும் சொந்த ராசியில் ஆட்சி பெறுவது அந்த ராசியை பலப்படுத்தும் என்பதால கும்பராசினியர்களுக்கு சனி பகவானால் எந்த ஒரு தொல்லையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து ராசியை பார்வையிடுவது மிகவும் சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம சூரியன் புதனோடு 6ல் சஞ்சரிப்பதால் அரசாங்க உதவிகள் அனுகூலங்களும் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கலைத்துறை என்பது சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டுங்க. குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி ராகு தோஷம் சற்று குறையுங்க. ஏனால் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் குரு மற்றும் ராகுவால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய், சப்தம கேது என பல கிரகங்கள் சற்று தொல்லை தரும் அமைப்பு இருக்கின்றன. சகோதர உறவுகள்ல கவனம் தேவைங்க. ரத்த அழுத்தம், டென்ஷன் முதலியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. தலைவலி முதலிய உடல் உபாதைகள் நேரலாம். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறு விபத்துக்களுக்கு வாய்ப்புகள் உண்டு என்பதால் கவனத்தோடு இருங்க. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது அதிக கவனம் மிக மிக அவசியம். இரவு நேரங்கள்ல பயணிப்பதை தவிர்த்துக்கோங்க. அதே போல சந்திராஷ்டம தினங்கள்ல தொலைதூர பயணங்கள், அதே போல் இரவு நேரங்களில் பயணம் செய்வது ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். சனிக்கிழமை தோறும் நவகிரக சன்னதிக்கு சென்று பிரார்த்தனை செய்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் 7.5 சனியில் இப்போது உங்களுக்கு
ஜென்ம சனி நடைபெறுதுங்க. மேலும் இந்த வாரம் சனி பகவான் மீது செவ்வாயினுடைய பார்வையும் பதிகிறது. எனவே ஆரோக்கியத்தில் கும்பராசினியர்களான நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்க. குடும்ப சுமை அதிகரிக்கும். தொழிலில் நாணய பாதிப்பு ஏற்படலாம், பார்த்து கொள்வது நல்லது. இருந்தாலும் உங்களுடைய ராசியில் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க. 6ல் சூரியன் இருப்பதால் பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க இருக்கு. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவது என்பது நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியம் சீராகி உங்களுக்கு ஆனந்தப்படுத்துங்க. ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேர இருக்கு. பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருங்க. என்ன இருந்தாலும் ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால் சில காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் வரதாங்க செய்யும். குறிப்பா ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும், விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்த பாக்கிகள் வசூலாக இருக்கு. குல தெய்வ பிரார்த்தனைகள் இந்த வாரத்தில் நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியானவர் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்லங்க. தொழில் வளர்ச்சி குறுக்கீடுகள் அதிகரிக்கும். எதிர்களுடைய தொல்லை கூடுங்க. நடக்கும் தொழில் ஸ்தம்பித்து நிற்கலாம். நாணய பாதிப்பு ஏற்பட இருக்கு. எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அனுபவிப்பவர்கள் ஆலோசனையை தக்க சமயத்தில் கை கொடுக்கும். வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருங்க. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு ஆகலுங்க. இது போன்ற நேரங்களில் தசாபுத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் துயரங்கள்ல இருந்து உங்களால் விடுபட முடியுங்க. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. கும்பராசினியர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. கலைஞர்களுக்கு மிகுந்த முயற்சியின் பேரில் சில வாய்ப்புகள் பெற இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவைங்க. பெண்மணிகளுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குறிப்பாக கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை இந்த வாரத்தில் சென்று வாருங்கள். சனிக்கிழமை தோறும் நவகிரக சன்னதிக்கு சென்று பிரார்த்தனை செய்து வாருங்கள். எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.